வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் ஒர்க் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம நத்தம் நிலம் வைத்திருப்போருக்கு கட்டிடம் கட்ட அனுமதியில் அதிரடி மாற்றத்தை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் உள்ள சந்தேகத்தை எப்படி தீர்த்துக்கலாம், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, யார் யார் அப்ளை பண்ணலாம், வில்லேஜில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் கட்டிடம் கட்டும் அனுமதியில் அதிரடி மாற்றத்தை தமிழக அரசு கொண்டு வந்துக்கிறாங்க. அது இல்லாம அங்கீகாரம் உள்ள மனைகள் மட்டும்தான் கட்டிட அனுமதி பெற்று பெற முடியுமா, இது குறித்து தற்போது ஒரு விளக்கம் தரப்பட்டுள்ளது. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 2500 சதுர அடி மனையில், அதாவது உங்க இடம் 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளதா இருக்கணும். அந்த இடத்துல 3500 சதுர அடி வரை. ஒரு சிலர் கேட்கலாம், 2500 சதுர அடியில நான் எப்படி 3500 சதுர அடிக்கு வீடு கட்ட முடியும்? கட்டலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டையில 7 மீட்டருக்கு மேல போகக்கூடாது கட்டிடத்தோட ஹைட். ஸோ அதுக்குள்ள நீங்க 3500 சதுர அடி வரை வச்சு கட்டுவதற்கு சுய சான்று அடிப்படையில் கட்டிட அனுமதி வழங்கும் திட்டத்தை துவக்கி இருக்கிறாங்க. நீங்க இந்த கட்டிடம் அனுமதி கோரி விண்ணப்பிக்கிறவர்கள் கிராமப்புறங்களில் 72%, பேரூராட்சி பகுதிகளில் 77%, நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் 79% பொதுமக்களும் இந்த திட்டத்தின் மூலம் உடனடியாக பயன் பெறலாம். இதனால் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை தவிர்த்து வேறு எந்த விதமான வீண் விரயங்களும் ஏற்படாது. உரிய கால நேரத்துடன் எல்லோரும் எளிய முறையில் அனுமதி பெற முடியும். சொந்த வீட்டு கனவுகள் நினைவாகும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் கடன் பெற்று தங்களின் கனவு இல்லங்களை கட்டுவதற்கு பெரும் வாய்ப்பாக அமையும் சொல்லுகிறாங்க. அதே போல் பொதுமக்கள் மத்தியில் பெருமளவில் கட்டிட திட்ட அனுமதி குறித்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுவதால் இதன் மூலம் அனுமதியற்ற கட்டிடங்கள் உருவாகாத நிலை வரும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்லும்போது, வீடுகள் கட்டும்போது மக்களின் கனவை எளிதாக்கவே ஆன்லைன் மூலம் கட்டிட அனுமதி அளிக்கப்படுகிறது. 2500 சதுர அடி நிலம் வைத்திருக்கும் ஒருவர் 3500 சதுர அடி அல்லது 3500 சதுர அடிக்கு கீழே கட்டுகிற போது அவர்களுக்கு செல்ஃப் சர்டிபிகேட், சுய சான்றிதழ் தந்து அதற்கான அனுமதியை ஆன்லைன்லயே பெற்றுக்கொள்ளலாம். இதற்குண்டான அலைச்சல்கள் குறையும், விதிமுறைக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த திட்டம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. அதற்கு உரிமையாளர் பெயரில் முறையான பட்டா, வீட்டு மனையாக அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம் ஆகிய ஆவணங்களும் கேட்கப்படுகிறது. எனினும் அங்கீகாரமுள்ள மனைகள் மட்டும்தான் கட்டிட அனுமதி பெற முடியுமா என்ற சந்தேகம் எழுந்திருந்த நிலையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் காக்கர்லா உஷா ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். அந்த உத்தரவில் செல்ஃப் சர்டிபிகேட், சுய சான்று அடிப்படையில் உடனடி கட்டிட அனுமதி வழங்குவதற்காக பொது கட்டட விதியில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் கட்டிடத்தின் அளவுகள் தொடர்பான அடிப்படையில் விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. அதே போல் 2017 அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் வரன்முறை செய்யப்பட்ட மனைகளுக்கு உடனடி கட்டிட அனுமதி வழங்கப்படும். இதே போன்று முறையான அங்கீகாரத்துடன் உருவாக்கப்பட்ட உட்பிரிவு மனைகள், நத்தம் மனைகளுக்கும் உடனடி அனுமதி கிடைக்கும். இந்த மனைகள் அனைத்தும் 2016 அக்டோபர் 20க்கு முன் பதிவு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். கடலோர ஒழுங்குமுறை மண்டலம், மலைப்பகுதி பாதுகாப்பு குழுமம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி தடை செய்யப்பட்ட இடங்களில் வீடு கட்ட இத்திட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட மாட்டாது என்றும் விளக்கம் தந்துள்ளார். அதேபோல் கட்டிடம் கட்ட அனுமதிக்கு விண்ணப்பிப்பவர்கள் இன்ஜினியரிடம் முறையான பிளான் அப்ரூவல் வாங்கி அந்த பிளானையும் சப்மிட் செய்ய வேண்டும். இன்ஜினியரிடம் பிளான் வாங்குவது மிகவும் முக்கியம். இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். அதாவது கிராம நித்தம் நலம் வைத்திருப்போருக்கு கட்டிட அனுமதி வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாத என்ற கேள்விகள் எழுந்த வந்த நிலையில் இந்த ஒரு சூப்பரான அறிவிப்பை தமிழக அரசு விளக்கத்துடன் தெரிவிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.